தளபதி திமுகவுக்கு தான் நான் உழைச்சிக்கிட்டே இருக்கேன். வாக்கும் அவருக்கு தான், எங்கள் குடும்பமே அவருக்காக தாங்க, திமுகவுக்கு தான் பண்ணிகிட்டு இருக்கு. ஆனால் இந்த மாதிரி ஒரு தலைவரை தமிழகம் இது வரைக்கும் பார்த்ததில்லை, இனிமேலும் பார்க்க போகிறது கிடையாது. அவர் எந்த தலைவருமே இது எதிர்க்க இருக்கிறவங்க மற்ற கட்சியில் இருக்கிறவங்களாம் இவர் போட்ட திட்டங்களை பார்த்து தாங்க காப்பி அடித்தாங்க எல்லாருமே. இவர் தான் முதல்ல கொண்டு வந்தது. எவ்வளோ ஏழைங்க அவங்க சொல்லும்போது இந்த 1000 ரூபாய் நாங்கள் வாங்கும்போது எவ்வளோ உதவியாக இருக்குதுங்க, எவ்வளோ இதாக இருக்குது அப்படி சொல்லும்போது எவ்வளோ ஒரு பெருமையாக இருக்குது. அவர் வாக்களித்தவங்க தவிர எதிராக வாக்களித்தாங்க பாருங்களேன், அவங்களுக்கெல்லாம் மனசாட்சின்றதே கிடையாது கொஞ்சம் கூட. ஒரு நடிப்பை போய் நம்பி இந்த மாதிரி இருக்கிறாங்க பார்த்தீங்களா. உண்மை எது நடிப்பு எதுன்னு தெரியாமல். ஆனால் இப்படியே போயிடாதுங்க, உண்மை கண்டிப்பாக விளங்கும். இது தலைவருக்கு வந்த தோல்வி கிடையாது. இது தமிழக மக்கள் தன்னைத்தானே தோற்கடிச்சுக்கிட்டாங்க, அவ்வளோதான். இந்த மக்கள் இது போல் குளத்தூர் மக்களுக்கு தலைவர் எவ்வளோ உதவிகள் செஞ்சுருக்கிறாரு. ஆனால் அவரை ஏமாற்றி இது பண்ணிட்டாங்க. எங்கள் தலைவர் கிங், எங்கள் தலைவர் எப்போ அவுட் ஆஃப் பேஷன் சொன்னாரோ, பாரதிய ஜனதா இங்கே கால் விடும் இல்லை. இருந்தாலும் ஒரு நடிகரை நம்பி அந்த அலையில் மோசம் போனதுனால எங்களுக்கு தான் அது கெயின், அவங்களுக்கு நஷ்டம். நாங்கள் எதிர்கட்சியாக இருந்தாலும் சிறப்பாக செயல்படுவோம். எங்கள் தலைவருக்காக எங்கள் உயிரை கொடுப்போம். எங்கள் தலைவர் என்றும் மறுபடியும் விழித்தெழுந்து இந்த தமிழ்நாட்டை காப்பார். இந்த தமிழகம் திரியும் எழுச்சி பெறும். இந்த தமிழகம் திரியும் மாபெரும் வெற்றி பெறும். எங்கள் தலைவர் மீண்டும் அரியணையில் அமர்வார். 2011 இங்கே எங்களுக்காக என்ன செஞ்சுருக்காருன்றது எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து நான் பார்த்துருக்கேன். இந்த மேமாலை கட்டும்போது ஃபஸ்ட்டு அடிக்கால் போடுவாங்க. அதுக்கு நான் அவருக்கு பொக்கே கொடுத்து வரவேற்றேன். அவருக்கு சிஎம் ஆனதுக்கப்புறம் அதை எங்களுக்கு கட்டி கொடுக்கும்போது எவ்வளோ இங்கே இருக்க மக்கள் இந்த ஆக்சிடெண்ட் ஆகும், எவ்வளோ ஆக்சிடெண்ட், ஒரு மாதத்துக்கு 4 பேர் 5 பேர் இறந்து போவாங்க இந்த ஊரில். அது எதனால தடுக்கப்பட்டது? இங்கே ஒரு மேம்பாலம் கட்டினது இது எக்ஸாம்பிள் ஒன்று நம்மளுக்கு நல்லதுன்றதுனால. இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஜிம் கட்டியிருக்காங்க, ஸ்விம்மிங் பூல் கட்டியிருக்காங்க, ஷட்டில் கோட் கட்டினது இல்லை இப்போ எல்லாருக்குமே தெரியும். அதை நீங்கள் பப்ளிசிட்டி பண்ணணுன்னு அவசியமே இல்லை. வாட் நாட், இங்கே என்ன இல்லை, கொளத்தூரில் என்ன இல்லைங்க. அப்புறம் என்ன பேஸ் பண்ணி மக்கள் ஓட்டு போடுறாங்கன்னு எனக்கு சீரியஸாகவே தெரியல. கொளத்தூரில் அவர் பண்ணது கொளத்தூர் மக்கள் இவ்வளோ சீக்கிரம் மறந்துடும் எக்ஸ்பெக்டே பண்ணல. இது நைட்டு தூங்கலை, நான் ஃபுல்லாக உட்காந்து அழுத்துருந்ததுங்க. டெல்லியை எதிர்த்து இருக்கட்டும், இது டீலிமிட்டேஷன் ஆக இருக்கட்டும், எல்லாத்துக்காகவும் நம்மளுக்காக நின்ன ஒரு மனுஷன். அவர் ஒரு தொகுதியிலேயே தோக்கடிச்சு பெருமை எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியல. இதெல்லாம் ஒரு பெருமை நம்மள சொல்ல முடியாது. இங்கே நிறைய பண்ணிட்டாங்க, ரொம்ப நிறைய பண்ணிட்டாங்க. கம்மியாக எதுவுமே பண்ணவே இல்லை, கம்மியாக எதுவுமே செய்யலை. இருக்கிறதையும் தாண்டி நிறைய தான் கொடுத்தாங்க தவிர கம்மியாக எதுவுமே பண்ணவே இல்லை. ரொம்ப பெருமையாக இருக்குது. லைப்ரரிஸ் இருக்குது. நாங்கள் இப்போ யங்ஸ்டர் ஓட்டே அவங்களுக்கு தான் போட்டோமே. அப்படி இருந்தோம் ரொம்ப இதுவாக இருக்குது. இதெல்லாம் அவங்க எதுவுமே ஈடுகாட்ட முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். எப்படி இப்படி மாற்றியே போட முடியாது சார், எப்படி இதுன்னே தெரியல. ரொம்ப கஷ்டம். இது தவறு இதுதான். எவ்வளோ பண்ணியிருக்காரு, ஒவ்வொரு இதுவுமே அவர் செஞ்சுருக்காரு. மழை பெஞ்ச அன்றைக்கும் செஞ்சுருக்காரு. இதுவாக இருந்தாலும் ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் பார்த்துருக்காரு. அவரோட பூஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாரு இந்த தொகுதி. அவர் ரொம்ப பெருந்தன்மையாக வந்திருக்காரு. நாங்களாம் வரவே மாட்டோம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் அவர் வருவேன்னு ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காரு. அழுவக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு எங்களெல்லாம். அவர் ஆக்ஷன் பண்ணியிருக்காரு. அதனால் அவர் தான் எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்தோம். இப்படி ஒரு ரிசல்ட்டை நாங்கள் எதிர்பார்க்கல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு தமிழின தலைவனுக்கு இந்த நிலைமைன்றது எங்களுக்கு வருத்தமான விஷயம். இதுதான் ஒரு அழகு, ஒரு நல்ல ஒரு தலைவருக்கு அழகு. தோல்வியை சந்தித்தாலும் சிரித்து முகத்தோடு எல்லாருக்கும் நன்றி சொன்னது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் இப்படி தான். இது பெரிய இழப்பு, அது அவங்க ஃபீல் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். சீக்கிரமே அவங்களுக்கு புரியும். 2011 நம்ம மு.க. ஸ்டாலின் அவர்கள் இங்கே எம்எல்ஏ ஆகிறப்போ நாங்கள் பார்த்துட்ருக்கேன். இங்கே கொளத்தூர் தொகுதியில் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காரு. எங்களுக்கு எக்ஸலண்ட்டாக. புரியாமை சில பேருக்கு, அரசியலுடைய புரியாமை, இதெல்லாம் இருக்குது. நிறைய விஷயங்கள். அது திராவிட கட்சின்றது எப்போவுமே இங்கே இருக்கணும். இது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சி தான். இது திராவிட நாடு தான் இது. ஸோ எப்பவும் இதில் மாற்றம் எதுவுமே இல்லை, இருக்கவும் கூடாது. கண்டிப்பாக இப்போ எதிர்கட்சியாக வந்தாலும் திமுக எப்போ எதிர்கட்சியாக இருக்குமோ இன்னும் நம்ம வேறு லெவலில் இருக்கோன்றது எங்களுக்கு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி. நாளைக்கு நெக்ஸ்ட்டு இந்த 5 இயர்ஸில் ரியலைஸ் ஆவாங்க. கண்டிப்பாக மாற்றம் வரும்.